நமஸ்காரம். நம்ம எப்பவும் பருப்பு போலி செய்வோம். தேங்காய்பொலி ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகாவில். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவையில் நைஸாக கிடைக்கும். அது சிரோட்டி ரவைன்னு சொல்லுவா, இல்லைன்னா தின் ரவைன்னு சொல்லுவா. அது 1 கப்பு எடுத்துட்டு இருக்கேன். 1/4 கப்பு மைதா எடுத்துட்டு இருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ஒரு 2-3 தடவையா தண்ணி சேர்த்துக்கணும். ரவைக்கு பதில் மைதாவே ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கோதுமை மாவும் கலந்துக்கலாம். ரவை நிறைய தண்ணி இழுக்கும். மொத்தமாக 1/2 கப் ஜலம் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா இன்னும் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா சாஃப்டா பிசைஞ்சுட்டேன். திரும்பவும் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்படியே மூடி வச்சுடுறேன். 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது கப்ல அழுத்தி அளந்த துருவிய தேங்காயை எடுத்துக்கிறேன். மிக்சி கப்ல சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜலம் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். பொடிச்ச வெல்லம் 1/2 கப்பு கோபுரமா எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு தண்ணீர். ரவையை சூடு பண்ணி வெல்லத்தை நல்லா கரைய வைக்கணும். கரைஞ்ச வெல்லத்தை வானிலையில வடிகட்டிக்கிறேன். அடுப்பு தீ மீடியம்ல வச்சுருக்கேன். 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியா வர வரையும் கிளறி விட்டு இருக்கணும். நல்லா கெட்டியாயிடுத்து. 2 டீஸ்பூன் வறுத்த கசகசா சேர்த்துக்கிறேன். இது வேண்டான்னா விட்டுடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். பூரணம் ரெடி ஆயிடுத்து. நல்லா ஊறிட்டு 3 மணி நேரம். பூரணம் ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் எடுத்துக்கிறேன். நல்லா உருட்டி பாலாக்கிக்கிறேன். சைஸ் மேல் மாவும் எடுத்துக்கிறேன். மாவை முதல்ல கையில் எடுத்துக்கிறேன். ஓரத்தை லேசா திருப்பி திருப்பி பிரஸ் பண்ணி விட்டுட்டே வந்து பூரி சைஸ்க்கு அதை பண்ணிடலாம். பூரணத்தை நடுவுல வச்சுட்டு மேல் மாவு எல்லா பக்கமும் சென்டர்ல கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணி விடணும். அந்த பாலை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர்ல வச்சுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கையால முதல்ல தட்டி விட்டுக்கிறேன். வாழை இலையும் தட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். குழவியை எடுத்துட்டு மெலீசா தேய்ச்சி விட்டுக்கிறேன். நிதானமா பண்ணோம். உள்ள இருக்கிற பூரணம் வெளியில வராத எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி தின்ன அதை தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டுட்டேன். கல்லுல 1/2 டீஸ்பூன் எண்ணெயை தடவுறேன். தட்டின போலிய அப்படியே அது மேல கவுக்குற. மேல இருக்க பேப்பரை ஈஸியா எடுக்க வரும். அடுப்பு தீ ரொம்ப குறைச்சலா வச்சுட்டு இருக்கேன். 3-4 நிமிஷம் வேகட்டும். மறுபக்கம் திருப்பி விடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் மேல சேர்த்துக்கிறேன். கரண்டியால மேல லேசா
அமுக்கி விட்டு விட்டு அந்த பக்கமும் நல்லா குக் பண்ணிக்கிறேன். பருப்பு போலி ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் ஆறினாவும். பட் தேங்காய் போலி ஆறினோடனே கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். சுவையான தேங்காய் போலி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. Thank you so much.